கோவை தெற்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் திறந்த வாகனத்தில் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகிறார். தொடர்பாக கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழக சட்டமன்ற தேர்தல் இறுதிக்கட்ட பரப்புரையானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் அனைத்து வேட்பாளர்களும் தீவிரமாக இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் இறுதிக்கட்ட தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். பல்வேறு பகுதிகளுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று வாக்காளர்களை சந்தித்து அவர் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அவருடன் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்களும் இந்த பேரணியில் பங்கேற்று வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி பிரசன்னா. திருத்துறைப்பூண்டி தொகுதியில் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் மாரிமுத்துவுக்கு பொதுமக்கள் மலர் கிரீடம் அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். விவரங்களோடு நிகழ்ச்சி செய்தியாளர் ராஜசேகர். விவரம் என்ன? தேவப்பிரியன், சட்டமன்ற தேர்தல் வருகிற 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் மாரிமுத்து இன்று இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையில ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக திருத்துறைப்பூண்டி நகர் பகுதியில நடந்து சென்றும் வாகனத்தில் மின் ஏறியும் தொடர்ந்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அங்கு அவர்களுக்கு தொடர்ந்து மலர் மாலை அணிவித்தும் அது மட்டும் இல்லாமல் கிரீடம் அணிவித்தும் பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் இரண்டாவது முறையாக மாரிமுத்து போட்டியிடுகிறார். இந்த நிலையில அவருக்கு பல்வேறு கட்ட தலைவர்களும் அதே போன்று அங்கு உள்ள பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். விரிவான தகவலுக்கு நன்றி ராஜசேகர்.